திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நடிகாசத்திரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் 24 மணி நேர கண்காணிப்பு. சனிக்கிழமை மாலை 4 மணி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து அனைத்து கட்சி மூவர்கள் முன்னிலையில் அறைகளுக்கு சீல் வைத்து 24 மணி நேரமும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு, சிசிடிவி கேமரா மூலம் 24 மணி நேர கண்காணிப்பு. நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் 19ஆம் தேதி நேற்று நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 70.99% வாக்குகள் பதிவானது. பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் ரெடியாசத்திரம் அருகே உள்ள அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகிறது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல், ஆத்தூர், நிலக்கோட்டை, பழனி, ஒட்டன்சத்திரம், நத்தம் என 6 சட்டமன்ற தொகுதிக்கும் என தனித்தனியாக வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட 1812 வாக்குச்சாவடிகளில் இருந்து பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கியேந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு நேற்று நள்ளிரவு கொண்டு வரப்பட்டது. வாக்கு எண்ணும் மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் வாக்குப்பதிவான இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரியான பூங்குடி தலைமையில் அனைத்து கட்சி மூவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அறையை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. சீல் வைக்கப்பட்ட அறையின் முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் சிசிடிவி கேமராவின் கட்டுப்பாட்டு அறையில் முகவர்கள் இருந்து கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இருந்து கண்காணிக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.